என் பெயர் மகேஸ்வரி. மனிதர்களால் உருவாக்கப்படும் தமிழ் சொல்ல உதவும் சிறிய பட்டான் பெரிய கூடை சுலகு விசிறி தொப்பி வணக்கம். நான் கூற அந்த தலைப்பு மண்பாண்டமும் சுடுமண் சிற்பமும் ஒப்பிடுக. மண்பாண்டம் ஒரு நாள் முழுவதும் தண்ணீரில் ஊறிய களிமண்ணுடன் மெல்லிய மணல் சாம்பல் ஆகியவற்றை கலந்து மண்பாண்டங்களை செய்து சூளையில் சுத்தப்பின் பயன்படுத்தப்படும். சுடுமண் சிற்பம் மண்பாண்டங்களை போன்ற களிமண்ணால் சூளையில் செய்யப்பட்டு சுட்டு எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பமாகும். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் பிரவீன்குமார். கல்வி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரைகள் யாவை? நோய் வந்த பிறகு மருத்துவமனைக்கு செல்வதை விட வருமுன் காக்கும் வாழ்வையை வாழ வேண்டும். சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான தூக்கம் ஆகிய இதுகளை நலமாக வாழ வேண்டும். எளிமையாக கிடைக்கக்கூடிய காய்கறி வகைகள், கீரை வகைகள், பழங்கள், சிறுதானியங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். கணினி திரையிலும் கைபேசியிலும் விளையாடுவதை தவிர்த்து ஓடியாடி விளையாடுங்கள். இரவு தூக்கம் இன்றியமையாதது. உரிய நேரத்தில் உறங்க செல்லுங்கள். அதிகாலையில் விழுந்தெழுங்கள். உங்களை எந்த நிலம் நல்லது. நன்றி, வரலாம். திங்கள், நிலவே, அலர், மாலந்தன, மலர், தார், மாலை, அலி, கருணை, ஞாயிறு, கதிரவன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி. கவியரசி. நான் கூற வந்துள்ள தலைப்பு தமிழர் இசைக்கருவிகள். இசைக்கருவிகளின் வகைகள். இசைக்கருவிகள் காற்றுக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி, தோல்கருவி என 4 வகைப்படும். காற்றுக்கருவி, தோல்கருவி, முழவு முரசு, நரம்பு கருவி, யாழ் வீணை, காற்றுக்கருவி, குழல் சங்கு, கஞ்சக்கருவி, சாலரா சேகண்டி. நன்றி, வணக்கம். நான் கூற வந்த கருத்து தமிழ் வாழ்த்து. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நமன் இல்லை நாணமும் வென்றே போகும்பதி இல்லைனும் சித்தாத்து நின்றே நிலைப்பெண் நீர் நினைந்து உயுமினே. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று இல் நடமாட கோயில் நண்பர்க்கு அங்கு ஆக நடமாட கோயில் நண்பர்க்கு ஒன்று இல் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. திருமூலர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மு. வேதப்பிரியா. நாள்தோறும் நல்வாழ்வுக்காக நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவை? நாள்தோறும் 45 நிமிடம் 3 கிலோமீட்டர் நடப்பயணம், 15 நிமிடம் யோகா, தியான, மூச்சு பயிற்சி, 7 மணி நேரம் தூக்கம், 3 லிட்டர் தண்ணீர் அருந்துதல் அவசியம். எங்கோ விளைந்த ஆப்பிள்களை சாப்பிடுவதை விட நம் ஊரில் விழுந்த கொய்யா, இலந்தை, நெல்லி, வாழைப்பழம் ஆகியவற்றை காலை உணவுக்கு முன் சாப்பிடலாம். தேங்க்யூ. வணக்கம். என் பெயர் முனியப்பன். நான் கூற வந்த தலைப்பு தமிழர் மருத்துவம். மனிதர்களின் இயற்கையை விட்டு விலகி வந்த தன் நோயை பெருக்க முதன்மை காரணம். மாறிப்போன உணவு முறைகள், மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மனமழுத்தம் இவை மூன்றும் குறிப்பிடத்தக்க காரணம். தன் உணவுக்காக வேறு எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நிலத்தில் உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் நச்சுப்படுத்துவதும் உற்பத்தி என்னும் ஒரு காரணம். நன்றி, வணக்கம். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சு. சாய் கஷ்வி. நான் பாட வந்துள்ள பாடல் பாரதியாரின் பாடல். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானம் மலர்ந்தது அனைத்து மலர்ந்திடு வன்மொழி வாழியவே, ஏற்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. பாரதியார். வணக்கம். என் பெயர் கே. பகலவன். கலைச்சொல் நூல், த்ரெட், சரி, லூம், தையல், ஸ்டிச், ஆலை, ஃபேக்டரி, ஆயத்த ஆடை, ரெடிமேட் ட்ரெஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுப்ரீதா. கரூர் மாவட்டம் பற்றிய செய்திகள். கரூர் தமிழ்நாட்டின் நெய்தறி மையம் அமராவதி ஆற்றின் அருகே அமைந்துள்ளது. இங்கிருந்து வீட்டு உபயோக துணிகள் உலகம் முழுவதும் அனுப்பப்படுகின்றன. மேலும் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் கரூரின் சிறப்பு. நன்றி, வணக்கம். நடுவில்
திருக்குறள் இந்த வகையால் இவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதனால் அவர் இது இச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். நன்றி. கூற வந்த பாடல் மாமழை போட்டி மாமழை மகள் உலகத்து அகநலுக்குள் நின்றுதான் சுரத்தலாம் இளங்கவர்கள் எப்பொழுது தொடங்கியது? தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோது அவனுக்கு அருகில் உள்ள மருந்துகளை வைத்து நோய் தீர்க்க முயன்றான். எடுத்துக்காட்டு தாவரங்கள், இலை, வேர், பட்டை, பூ, கனி. நன்றி. நிலவே அளந்தனர் வளர்த்தனர் தார் மாலை அலி கருணை ஞாயிறு கதிரவன். தேங்க்யூ.